இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, யூடியூப்ல ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொருத்தர் ட்ரெண்டா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்ல சொல்லணும் அப்படின்னா மதன் கௌரி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ட்ரெண்ட்ல இருந்தாரு. அதுக்கப்புறமா பரிதாபங்கள் வந்தாங்க, அதுக்கப்புறமா மைக் செட் வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ட்ரெண்ட்ல இருப்பாங்க. பட் இப்போ அப்படி யூடியூப்ல ட்ரெண்டா இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகோரி கலையரசன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம தமிழ்லேயே போட்டிருக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஸ்ட் டு அகோரி. ஏன் இந்த பையன் வந்துட்டு இப்படி ஆனா, வெறும் 23 24 வயசு ஆகக்கூடிய ஒரு பையன் தன்னோட 22 வயசுல பார்த்தோம் அப்படின்னா 52 டாக்டர் பட்டங்களை வாங்கி குவிச்ச ஒரு பையன். அது மட்டும் இல்லாமல் கிராமிய கலைகளை உலக அளவில் எடுத்துட்டு போறான். எக்கச்சக்கமான கலைகள் அப்படின்றது அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்றதுனால அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவே கிராமிய புதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டமும் இந்த பையனுக்கு தராங்க. ஐநா சபை இருக்கு இல்லையா, ஸோ ஐநா சபை பார்த்தோம் அப்படின்னா உலக அரங்கால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அவை. அங்கெல்லாம் வந்து நம்ம கடவுளை போயிட மாட்டோமான்னு சொல்லி எக்கச்சக்கமான வல்லுநர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு இளைஞர்கள் அமைப்பினுடைய தூதுவர் அப்படின்ற பதவி தரப்படுது. அப்படி இருந்த ஒரு பையன் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு வருஷமா எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லியே தெரியல. இப்ப திடுதிப்புன்னு வந்து அவன் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்துட்டு மனித கறியை சாப்பிட்றேன், சிவனை பார்த்துருக்கேன், காளியை வந்துட்டு நிர்வாணமா பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அடுத்தடுத்து ஒரு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்ப ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய நினைவிடத்துல போயிட்டு அவர் வந்துட்டு கடவுள் கிட்ட தான் போயிருக்காரு. அவருக்கு ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு வரவங்க கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேணும்னா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். நான் வந்துட்டு ஜீவ சமாதி ஆக போறேன், என்னுடைய பாடியை பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் அறிவுல வர மாதிரி மும்பையில் அங்கே இங்கெல்லாம் ஆட்டையை போட பார்க்குறாங்க, பட் என்னுடைய சக்திலாம் தமிழ்நாட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத கழட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீடியாஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் கவர் பண்ண மறக்கக்கூடிய மீடியாஸ் அகோரி கலையரசனை பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து பேட்டி அப்படின்றத அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இதில் ஃப்ராங்க் சேனல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட மிஸ் பண்ணல அகோரி கலையரசனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் இந்த கலையரசன், ஆர்டிஸ்ட் டு அகோரியா கலையரசன் மாறினது ஏன், ஃபர்ஸ்ட் அகோரி அப்படின்றவங்க யாரு அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலையரசனுடைய லைஃப் ஸ்டோரி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தேனியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஒரு பையன் தான் கலையரசன். சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மாக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வருது. அதனால அந்த பையன் சின்ன வயசுலேருந்தே அனாத ஆசிரமம் இருக்கு இல்லையா, அதில் படிக்கக்கூடிய ஒரு பையனாக தான் அந்த பையனுடைய லைஃப் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வளருது. 7 வயசுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா கலைகள் இருக்கு இல்லையா, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாலும் இந்த நாட்டுப்புற கலைகள்ல அந்த பையனுக்கு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி படிப்படியா ஒன்று இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 32 கலைகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பையனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. கரகமாக இருந்தாலும் சரி, கும்மியா இருந்தாலும் சரி, பொய்க்கால் குதிரையா இருந்தாலும் சரி, பறை இசைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் தான் கலையரசன் அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த பையனுடைய லைஃப்ல லோன்லியா போய்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு வராங்க. டிக்டாக்ல அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் அப்படின்றது ஏற்படுது. பின்னாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணோட பேரு பிரகலட்சுமி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம்ஸ்ல இந்த கிராமிய இசை விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு ட்ரெண்ட் ஆகுறாங்க. ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கலையரசன் இருக்கார் இல்லையா, அவரை புகழ்றாங்க அந்த டைம் பீரியட்ல ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஏன்னா அந்த பையன்கிட்ட 52 டாக்டர் பட்டம் இருக்கு, கிராமிய இசை கருவிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அகோரியோட வீடியோ பார்க்குறேன். அது வந்துட்டு அகோரியா என்னன்னா எனக்கு சொல்ல தெரியல, ஒரு சாமியாரோட வீடியோ பார்க்குறேன். என்னடா இது வந்துட்டு அந்த பையனோட சாயலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் அந்த பையனோட சாயல்லாம் கிடையாது, அந்த பையனே தான் இப்படி மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஷாக் தூக்கி போடுது அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது இப்படி வந்து இந்த பையன் மாறிட்டா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணுறேன். அடுத்த நாள் பார்க்குறேன் 2 சேனல் அந்த பையன் பேட்டி கொடுக்குறான். அதுக்கு அடுத்த நாளில் பார்க்குறேன் 4 சேனல் அந்த பையன் பேட்டி கொடுக்குறான். அதுக்கு அடுத்த நாள் பார்க்குறேன் 10 சேனல் அந்த பையன் பேட்டி கொடுக்குறான். அந்த பையன் பேட்டி கொடுக்குறான் அப்படின்றத தாண்டி இந்த மீடியாக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பையன்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து தரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு ரகத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு சிவனை நேராக பார்த்துட்டேன், நான் வந்துட்டு கஞ்சாலாம் அடிக்க மாட்டேன், நான் வந்துட்டு எக்கச்சக்கமான பங்களாவில் இருந்தேன், 2 பங்களா வச்சுருந்தேன், கார்லாம் நிறைய வச்சுருந்தேன், சிவனுக்கு வந்துட்டு எப்படி அவருடைய வலிக்கு என்னை வர வைக்கிறதுன்னு சொல்லி தெரில, அதனால் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னை இப்போ அகோரியாக மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பேட்டியில் பார்த்தோம் அப்படின்னா காளி இருக்காங்க இல்லையா, காளி வந்துட்டு நான் பார்த்துருக்கேன்,
காளியை வந்துட்டு ஆடை இல்லாமல் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வாக்கு சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா என் நாக்கில் ரத்தம் வந்துட்டு நிற்காமல் போய்கிட்டே இருக்கும், டெய்லி வந்து ஒரு 1-1.5 லிட்டர் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா நான் ஜீவ சமாதி அடைய போகிறேன், என்னால் நிறைய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் நான் பண்ணி காமிக்கிறேன். பட் இந்த இடத்துல என்னால் பண்ண முடியாது, அகோரிகளுக்குன்னு சொல்லி ஒரு தனி உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வினோதமான ஸ்டேட்மெண்ட்ஸ்னால பார்த்தோம் அப்படின்னா இப்போ யூடியூப்ல அவர் தான் ட்ரெண்டிங். ரீசெண்டாக நேற்று விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய நினைவிடத்துக்கு போனதோட மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு சில மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் டீம் பேசிட்டு இந்த மாதிரி கோயில் கட்டுங்க, ஐயா வந்துட்டு கடவுளாக தான் போயிருக்காரு, நீங்கள் கோயில் கட்டி பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வரான். ஸோ இதுதான் இந்த பையன் இப்போ ரீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த பையன் இப்படி மாறினா, இந்த பையனோட லைஃபுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதனால் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பையனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது தப்பாக நடந்துருச்சு, ஒரு சில லாசஸ் நடந்திருக்கு. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பையனை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன விஷயம் என்ன இது அப்படின்றது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் யாருமே எக்ஸ்போஸ் பண்ணலை. அந்த பையனை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் பெருசாக இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பேசலை. ஆனால் அந்த பையன் இருக்கா இல்லையா, இப்போ தான் ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அகோரிகள்னா யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி உலகம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி தேடி பார்க்கும்போது அகோரிகள் அப்படின்றவங்க காளி இருக்காங்க இல்லையா, காளியாக இருந்தாலும் சரி, பைரவரியாக இருந்தாலும் சரி, சிவனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடவுள்களை வந்துட்டு முன்னோடியாக வச்சுக்கிட்டு அந்த கடவுளை வணங்கக்கூடியவங்க தான் இந்த அகோரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அகோரி ஆகிறது அப்படின்னா இந்த மாதிரி 1-2 வருஷத்துலலாம் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அகோரி ஆகிறதுக்கே ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஒரு அகோரிகிட்ட பேசி அது மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் கிடையாது, நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, மேபி பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் நான் படித்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அகோரிகள் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்குமே எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க தான் அகோரிகள். அகோரிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னால் அதை பண்ண முடியும், என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு யார்கிட்டையும் போய் அவங்க ப்ரூஃப் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களால என்ன முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அகோரிகளை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சிவன் இருக்கார் இல்லையா, சிவனை பார்க்கறது தான் வந்துட்டு அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். சிவனை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பிறவி முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்றது தான் அந்த அகோரிகளுடைய ஒரு கனவாக இருக்கும், அந்த அகோரிகளுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். அதை தாண்டி அகோரிகளுக்கு இந்த மாதிரியான மீடியா மோகமோ இல்லை மீடியாவில் போயிட்டு நான் அகோரி என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமோ அப்படி ஒரு எண்ணம் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தர் ஒரு அகோரி ஆகணும் அப்படின்னா அவருக்கு ஒரு குரு அகோரி இருக்கணும். கிட்டத்தட்ட 12 வருஷ தவம் அப்படின்றத பண்ணாதான் ஒரு மனுஷன் அகோரியாக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகோரிகள் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தை மறந்து தன்னிலையை மறந்து கடவுள் ஒருத்தன் தான் தன்னை உணர்றது தான் வந்துட்டு அந்த அகோரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுடைய மைண்ட் செட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் வந்துட்டு யாருன்னு சொல்லி உணரணும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாய உலகம் இருக்கு இல்லையா, மாய உலகம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகமாக இருந்தாலும் சரி, சொந்தங்களாக இருந்தாலும் சரி, பந்தங்களாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மறந்து நான் யாருன்றதை நான் உணர்ந்தேன்னா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க தான் அகோரிகள். பட் இந்த பையனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஃபேமிலியோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபேமிலியோட இருக்காரு, குறி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இந்த மாதிரி நம்ம நிறைய சாமியார்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கோம். இது ஒரு ஏமாத்து செயலா, அப்போல்லாம் வந்துட்டு இப்படிலாம் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா விஜய் சேதுபதி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. இங்கே சாமி இருக்கு இல்லையா, சாமி தன்னை காப்பாற்றுறதுக்கான ஒருத்தரை அவ்வளோ பலசாலியான ஒருத்தரை படைக்கவே கிடையாது, சாமியை நம்புங்க, ஆனால் நான் தான் சாமின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சாமி பேரை வச்சு பார்த்தோம்னா தொடர்ச்சியாக எக்கச்சக்கமான ஏமாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் அந்த 9 வயசு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த 9 வயசு பொண்ணுக்கு அப்படி ஒரு துன்புறுத்தல் அப்படின்றது நடந்து கொலை அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கும் போது சாமியால் ஒருத்தரை அனுப்பி காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சாமி இந்த கலையரசன் இருக்கார் இல்லையா இவரையே அனுப்பி காப்பாற்றிருக்க முடியும். அப்படி எதுவும் பண்ணலை அப்படின்ற பட்சத்திலே பார்த்தோம் அப்படின்னா இங்கே கடவுள் இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றத தாண்டி கடவுள் பேரை சொல்லி பண்ணுறது முழுக்க பொய்யா தான் இருக்கும். ஸோ இந்த உண்மையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டைமில் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நித்யானந்தாலாம் மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஓவர் பீக்கில் இருந்தார் மனுஷன், ஒரே வீடியோ தான் இப்படின்றதுக்குள்ளே அடித்து காலி பண்ணி இன்றைக்கி தனியாக ஒரு தீவு வாங்கிட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாப்புல. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து பகீர் கிளப்பக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்தாலும் கூட நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வீடியோவை பார்க்குறோமா
சிரிக்கிறோமா, இல்லை ஓ அப்படியா இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இவர் அகோரியா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா, அதோட ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்க்கோ அவங்களுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நம்ம அவங்கள்ட்ட ஒரு டைம் போய் அருள்வாக்கு கேட்போமா, அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்ப்போமா. ஏன்னா கலையரசனை பொறுத்த வரைக்குமே எல்லா தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெத் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என் கண்ணுக்கு தெரியுது. நான் யாராவது ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னா அவங்க எப்போ சாக போகிறாங்கன்னு சொல்லி தான் தெரியுது அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ வாழக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா, இன்னும் எவ்வளோ நாள் வாழ போகிறோம் அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிற வரைக்கும் நல்லது. நீங்கள் கலையரசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இப்படி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.